எக்ஸலில் டைப் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக பார்டர் வேணுமா? அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா எந்த ரேஞ்சில் ஆட்டோமேட்டிக் பார்டர் வேணுமோ அந்த ரேஞ்சை வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு ஹோமில் போயிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் கீழே நியூ ரூலை சூஸ் பண்ணிடணும். நியூ ரூலை சூஸ் பண்ணால் ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன் யூஸ் எ ஃபார்முலா டு டிட்டர்மைன் விச் செல்ஸ் டு ஃபார்மேட், அதை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த பாக்ஸில் இந்த ஃபார்முலாவை டைப் பண்ணுங்கள். ஈக்குவல் போட்டு நாட் ஓப்பன் பாரந்தசிஸ் இஸ் blank அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு ஓப்பன் பாரந்தசிஸை யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு செல்லை டைப் பண்ணுறோம். திரும்ப க்ளோஸ் பாரந்தசிஸை 2 டைம்ஸ் வந்து என்டர் பண்ணிவிட்டு கீழே ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். அந்த ஃபார்மேட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மேலே வந்து 4 ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்டர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்டரோடைய கலர் வந்து எப்படி வரும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இல்லை கலரில் வந்து நான் வந்து ரெட் கலர் சூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா இதில் எந்த அவுட்லைன் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கு. இதில் அவுட்லைன் கொடுத்து அப்படின்னா நாம் டைப் பண்ணக்கூடிய கண்டென்ட்டை சுற்றி ரெட் கலர் பார்டர் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போது ஓகே பட்டனை கொடுங்க. இங்கே இருக்கக்கூடிய ஆல்ரெடி இருக்கக்கூடிய டயலாக் பாக்ஸ்லையும் ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இந்த செல் ரேஞ்சில் எங்கே டைப் பண்ணாலும் நமக்கு ரெட் கலர் பார்டர் வந்து வரும். கேட், ரேட், மேட், யாக். ஸோ இந்த மாதிரி எங்கே நீங்கள் டைப் பண்ணாலும் அந்த டைப் பண்ணக்கூடிய வேர்டை சுற்றி அழகாக ரெட் கலர் பார்டர் வந்து ஃபார்ம் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் இந்த செல்ஸில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ணக்கூடிய ரேஞ்சில் சிங்கிள் ஸ்பேஸ் அடிச்சிங்கன்னா கூட அந்த இடத்துல வந்து பார்டர் வந்து ஃபார்ம் ஆயிரும். ஸோ இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்டர்ஸ் வந்து ஆட்டோமேஷன் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.